ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற பரிசுத்தமுள்ள நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலங்களில் சந்திப்பது மகிழ்ச்சி அடைந்து இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் வருகிற மேன்மையை அறிந்து ஆராய்ந்து வாழ்கிற நல்ல நாட்களாய் மாறட்டும். அவனுடைய வார்த்தை தெளிவாய் சொல்லுகிறது. யோவான் நிருபத்தில் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை குறித்து சொன்ன நல் வார்த்தையை வாசிக்க கேட்கலாம். யோவான் 1:7. யோவான் 1:7. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம், இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி, சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அதில் விதமாக இருக்கிற நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் நம்முடைய பாவங்களை மன்னித்து எல்லா அநியாயம் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நீதியும் உண்மை உள்ளவருமாய் இருக்கிறார்னு சொல்லிட்டு, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஆறில் உள்ள எனக்கு பகுத்தறிவில்லாத பறவை மிருகனுடைய ரத்தம் என்னை பரிசுத்தமாக்க முடியாது. அப்ப என்னை விட மேலான தெய்வகுமாரன் ரட்சகராய் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மாத்திரமே என் பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். நமக்காக ரத்தம் சிந்தினார். ஒரு கொடியவன் விழாவில் குத்தினான். ஒரு சொட்டு ரத்தம் இல்லாதபடி அத்தனையும் தீர்ந்ததனால் தண்ணீர் புறப்பட்டு வந்தது. இயேசுவின் ரத்தத்தை நம்புங்கள். பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் ஜனங்களின் விடுதலை பயணத்திற்காக எகிப்திலிருந்து வெளியே வருகிறதற்காக அவர்களுக்காக பழுதற்ற ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது. அந்த ரத்தம் நிலைக்காலில் பூசப்பட்டது. அதில் மறைந்திருந்தவர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். அவர்கள் காலம் வந்தபோது எகிப்தை விட்டு வெளியே வந்தார்கள், கானானை சுதந்திரித்தார்கள். இந்த காலை நேரத்திலே உங்களுக்காக இயேசு ரத்தம் சிந்தினார் என்பதை நம்புங்கள், விசுவாசிங்கள். இயேசுவே உங்களுடைய ரத்தத்தினால் பாவங்களை கழுவும் என்று சொல்லுங்கள். அது ஆசீர்வாதமாய் மாறும். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகிறார்கள். ஆமென், ஹல்லேலூயா. ஐயா ஜான் வெஸ்லி ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை கூட்டத்தை, இரவு கூட்டத்தை முடித்து ஒரு குறிப்பிட்ட பகுதியில் வந்தபோது பல நாள் அவரை கவனித்து இருந்த திருடன் அவன் கையில் இருந்த கை கடிகாரம் மற்றும் பணம் புத்தகத்தெல்லாம் பறித்து கொண்டு போனான். இவரை கை தறி கூப்பிட்டார். சகோதரா, உனக்கு தருகிறதுக்கு இன்னும் என்னிடத்தில் விலையேறப்பட்ட ஒன்று இருக்கிறது, அதையும் வாங்கி கொண்டு போய் என்று சொன்னான். அவன் பதறி நின்றான். அவனை பார்த்து சொன்னார், என்றைக்காவது ஒரு நாள் சிந்திப்பாய். நீ பறிச்சுட்டு போனதெல்லாம் கொஞ்ச நாள் காலி ஆயிடும். ஆனா உன் வாழ்க்கையை ஆசீர்வாதமாய் மாற்றுகிற இயேசு கிறிஸ்து உனக்காக ரத்தம் சிந்தினார். இயேசுவே என் பாவத்தை கழுவும் என்று சொன்னால் இவைகளையும் வருந்தி நீ பரிசுத்தமாக முடியும் என்று. அவன் பிழைச்சா போதும் ஓடிட்டான். ஒரு நேர ஆராதனை முடிந்து எல்லாருக்கும் ஒரு கை குலுக்கி கொண்டிருந்த போது ஒருவன் வந்து கை குலுக்கி, ஐயா, நான் ரட்சிக்கப்பட்டு இந்த சபைக்கு வந்து கொண்டிருக்கிறேன், என்னுடைய ரட்சிப்புக்கு நீங்கள் தான் காரணம் என்றான். யாருன்னு கேட்டபோது உண்மை சொன்னான். நான் அல்ல, இயேசுவின் ரத்தம் என்று சொன்னான். பாவத்தை ஒரு துணியை துவைக்கிறோம், அது தண்ணீர் யூஸ் பண்ணுது. ஒரு பாத்திரத்தை கழுவுறோம், தண்ணீர் யூஸ் பண்றோம். நம்ம சரீரத்தை கழுவி சுத்தம் பண்றோம், தண்ணீர் யூஸ் பண்றோம். இவைகளெல்லாம் தண்ணீர் நம்மை சுத்தமாக்குமானால் அப்படி ஆன்மாவை சுத்தமாக்க இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் மாற்ற முடியும். இயேசுவே உண்மையா நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இயேசுவே பாவத்தை கழுவும் என்று சொன்னால் பரிசுத்தமாக்குவார். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். ஆமென், ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை இன்னைக்கு நம்மை கழுவி சுத்திகரிக்கும். அறிக்கை செய்யுங்கள், அபிவிருத்தி செய்யுங்கள், ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். கண்ணில் மூலமாக ஜெபிக்கலாமா? பரலோக தகப்பனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை குறித்து அறிந்து ஆராய்ந்து அதை அறிக்கையிட்டு அபிவிருத்தி செய்ய கிருபைதார். இந்த நாடுகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இயேசுவின் ரத்தத்தினால் வருகிற சகல ஆசீர்வாதமும் இவர்கள் வாழ்வில் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் பிதாவே, ஆமென், ஆமென். நாளை உங்களை சந்திக்கிறேன். அது ஆண்டவருடைய கிருபை உங்களை தாங்குவதாக. God bless you. Have a nice day.